நான் கூட உன்ன மாதிரி தான் இருந்தேன். சரி அவன் நல்ல பையன் வந்து ஆரம்ப கட்டத்துல நல்லா பண்றான், அவன் சொந்த காசை போட்டு பண்றான் அப்படின்னு சொல்லி அவர் ரீல்ஸ்லயோ ஒரு போட்டோஸ்லயும் ஒரு பேஜ்ல போய் பாரு, ஆம்புலன்ஸ் கீழே இருக்கிற நம்பரை அழிச்சிருப்பாங்க. நீ போய் அந்த வண்டி நம்பரை போய் நோட் பண்ணி பாரு, பின்னாடி ஸ்கெட்சில் அழிச்சு வச்சிருப்பாங்க. இப்போ இது 3 பேருக்கு ஒரு ஒற்றுமை இருக்கு. நேபாளில் சுதன் குரங், அதே போல ஹர்ஷா சாய், பாலா. இப்போ கேபிவி போல சிஎம் ஆயிடுவாரா? இவங்களுடைய முதல் டைலாக் என்ன தெரியுமா? இந்த சுதன் குரங்கா இருக்கட்டும் சரி, ஹர்ஷா சாயா இருக்கட்டும் சரி, அதே போல பாலா, அரசியல் வருவீங்களா சார் நீங்க? அதெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்லைங்க. அதெல்லாம் இன்ட்ரெஸ்ட். இது இன்ஸ்டா இன்ஃப்ளூயன்சர் வந்து பிரைம் மினிஸ்டர் இங்கே பாரு, ஓட்டு எண்ணிக்கை 57% அவனுக்கு போயிருக்கு. அடங் பொட்டியை தூக்கிட்டு போவான், வீட்டுக்குள்ள போயிட்டு இந்தாங்கோ அப்படின்னு சொல்லிட்டு காட்டுவான். உள்ள இருக்கிறது ஃபுல்லா 100 ரூபா தான். நீங்க என்ன நம்ம என்ன நினைப்போம், பெரிய அமௌண்ட் அமௌண்ட்ரா. இப்போ இது நீயே பாரு, ஒரு இன்னும் பல ஆதாரங்கள் வந்து வெளியே வந்துகிட்டே இருக்கு. மேபி அது ஒரு பெரிய லெவலா இது வெடிக்க போகுதுன்னு தோணுது. இவ்வளவு பேரா இருந்திருக்கானுங்க. என்னண்ணா இவ்வளவு சீரியஸா என்ன பாத்துட்டு இருக்க? நான் ரொம்ப டிசப்பாயிண்ட் ஆயிட்டேன்டா. என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியல. ஏன் என்னாச்சு? சாப்பிடலையா மதியம்? இந்த தமிழ்நாடு எங்க போகுது, எப்படி போகுதுன்னு நினைக்கும் போது கொஞ்சம் கஷ்டமா இருக்குடா. ஏன் இப்ப புரியல, ஏன் இவ்வளவு அறிவாளி மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்க? என்ன கேபி பாலா தெரியும்ல உனக்கு? அவனே ரொம்ப நல்ல மனுஷனே. வந்து இல்ல 11ஆவதோ 10தோ 12தோ படிச்சு முடிச்சுட்டு வந்து சென்னைக்கு வந்து கேபிஐ போய் உழைச்சி சம்பாரிச்சு இப்ப மக்களுக்கு எல்லாம் நல்லது செஞ்சுட்டு இருக்காப்ல. ஓ, மக்களுக்கு நல்லது செய்யறாப்ல அவரு. ஆமாண்ணே, ரீல்ஸ் எல்லாம் பார்த்தாலே அவர்தான் கிங்கு. ஆமா, இப்ப அவனை வந்து யாராவது தப்பா பேசினா கூட கொந்தளிக்கிறான். ஆமாண்ணே, நானே கடுப்பாயிடுவேன். என்ன ஒரு அரசியல்வாதி பண்ண வேண்டியதா தனியால ஒருத்தர் பண்ணிட்டு இருக்கான். பக்கத்துல ராகவா லாரன்ஸ் அவரும் வந்து ஹெல்ப் பண்றாருன்னு எவ்வளவு பெரிய விஷயம். இப்ப ஹீரோவா நடிச்சிருக்காரு காந்தி கண்ணாடி, அப்படியே பெரிய ஆள் ஆயிடுவார். எப்படி இருக்கு படம்? ஏதோ ஓகேன்ற மாதிரி சொல்றாங்க. பாக்கல படம்? பாக்கல. பெரிய கேபி மதராசி வந்துச்சா, மதராசிக்கு போயிட்டேனே. அது மட்டும் சூப்பரா இருக்கு அந்த படம். இல்ல கேபி பாலா ரசிகர்ன்ற அவன் படத்தை பார்க்காம இருக்கேப்பா. ஓடிடில வந்தா பாத்துக்கலானே. ஓ, அந்த மைண்ட் செட்டுக்கு போயிட்டீங்க. சரி சரி சரி. ஏன்னா தியேட்டர்ல பார்த்தா ஒரு வாட்டி தான் பார்க்க முடியும். ஓடிடில அப்படியே சூப்பரா பார்க்கலாம்ல அதுக்கு. ஓகே ஓகே ஓகே. சரி, கேபி பாலா இந்த பையனை பத்தி ஒரு சில விஷயங்கள்லாம் வந்திருக்கு. ஆமாண்ணே. என்ன என்ன? அதான் சொல்றேனே, நல்லது பண்றான், வண்டி குடுக்குறான், ஆம்புலன்ஸ் குடுக்குறான். யாருன்னா ஒருத்தர் ரீல்ஸ் வந்து யாருன்னா கஷ்டப்பட்டு இல்ல எனக்கு இது இல்ல அது இல்லன்னும் போது போய் இவரு போய் சொந்த காசுல வந்து யாருக்கிட்டுமே கையில ஏந்திரது கிடையாது. அவர் உழைச்ச காசுல ஒரு பங்கை எடுத்துட்டு போய் ஹெல்ப் பண்றாப்ல. அதே வீடியோ எடுத்தும் போடுவாரு. ஓ, அதாவது ஒரு பழமொழி சொல்லுவாங்கல்ல, வலது கைக்கு கொடுக்கறது இடது கைக்கு தெரியக்கூடாதுன்றது. அதையே இப்ப யாரும் ஃபாலோ பண்ண மாட்டாங்க. இவரு பார்த்து ஒரு 10 பேர் ஹெல்ப் பண்ணுவாங்க இல்லையா? ஓ, அதுக்கு வீடியோ எடுத்து போட்டா நீங்களும் அப்ப நீ ஹெல்ப் பண்ணல? லைக் மட்டும் பண்ண. நாம ஏன்னா அவ்வளவு பெரிய ஆள்லாம் ஆயிட்டோம். நான் இப்ப டீக்கே உங்ககிட்ட தான் வரேன். சரி சரி, கரெக்ட். சரி, கேபி பாலா நல்லவனா கெட்டவனா அப்படின்ற ஒரு கேள்விக்குறி எனக்கு ஒரு 2-3 நாளாவே இருக்குடா. இதுல என்னன்னா, நான் கூட உன்ன மாதிரி தான் இருந்தேன். சரி அவன் நல்ல பையன் வந்து ஆரம்ப கட்டத்துல நல்லா பண்றான், அவன் சொந்த காசை போட்டு பண்றான் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய என்ன சொல்றது, அவனை பெருமையா தான் இருந்துச்சு அவனை நினைச்சு. ஓகேவா? ஆனா இன்னைக்கு எனக்கு அவன் மேல கொஞ்சம் லைட்டா இல்ல, ஒரு 70% மேல எனக்கு மரியாதை போயிடுச்சு. ஏன்னா ஆமாண்டா, அவனை பத்தி சில விஷயங்கள்லாம் நான் வந்து கேள்விப்பட்டேன். அதெல்லாம் என்னன்னா மக்களுக்கு சொன்னா கொந்தளிக்கிறாங்க. ஏன்னா இப்ப நீயே கொந்தளிக்கிற பத்தியா? ஆமாண்ணே, இப்போ ஒருத்தர் நல்லது செஞ்சா சும்மாவே அவதூறு பரப்புவாங்கல்ல, அந்த மாதிரி இருக்கும். 4 பேர் நல்லது நடந்தா எதுவும் தப்பு இல்ல. நம்ம தப்பு இல்ல, அவதூறு பரப்புவாங்க. ஒருத்தன் வளர்ந்தாலே இங்க வந்து பிடிக்காது. தமிழ்நாட்டுல ஒருத்தன் வளர்ந்தாலே பிடிக்காது யாருக்கும். ஓ சரி, இப்ப நேபாள்ல என்ன நடந்துச்சு தெரியுமில? நேபாள்ல ஆமா, என்ன நடந்துச்சு? அவங்க ப்ரொடெஸ்ட் பண்ணவங்க எல்லாம் யாரு? அவங்க எல்லாம் இந்த மாதிரி ஆளுங்க. அந்த மாதிரி ஆளுங்க எனக்கு தெரியாது, சொல்லு. 2K கிட்ஸ். ஆமா 2K கிட்ஸ், அது தெரியும். ஆமா சரி, இப்ப பாலாக்கு அதிகமான ஃபேன்ஸ் யாரு? 2K கிட்ஸ். நீ 2K கிட்ஸ் தானே? ஆமா. பாலா வந்து பண்றதெல்லாம் நல்லது, அவர் வந்து 4 பேர் நல்லது பண்ணா தப்பு இல்ல, அது தெரிஞ்சா என்ன அப்படின்னு நீ சொல்ற, கரெக்டா? அவன் எவ்வளவு கோடி எல்லாம் காசு வாங்குறான். நடிகர் யாராவது ஏதோ பண்றாங்களா? நடிக்கிறதுக்கு முன்னாடியே பண்ணிட்டு அப்புறம் தான் நடிக்க வந்தாப்ல.
சரி இப்போ உனக்கு ஒரு எக்ஸாம்பிளோட ஆரம்பிச்சிடுறேன். இப்போ நீ வந்து ஒரு 10,000 சம்பாதிக்கிறேன்னு வச்சுக்குவேன். ஓகே. ஓகேவா? நீ வந்து பாலா ஃபேன் ஆயிட்ட. ஆ. மற்றவங்களுக்கு உதவணும் அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு ஒரு எண்ணம் வந்துடுச்சு. ஆ. அப்போ இந்த 10,000ல நீ எவ்வளவு வந்து காச வந்து ஹெல்ப் பண்ணுவ? நீ எவ்வளவு எடுத்துப்ப? இப்போ எப்படின்னா வர்றதே 10,000. அவன் மனுஷன் தானே. ம். அவரு மாதிரி நல்ல மகானாலாம் நம்மளால இருக்க முடியாது. நம்ம செலவு ஒரு 8,000 இருந்துச்சுன்னா ஒரு 2,000 செலவு பண்ணுவேன். கரெக்டா? ஒரு நியாயமான ஒரு யோசிச்சிருக்க. நான் ஒரு 2,000 ஹெல்ப் பண்ணா கூட மீதி 8,000. அவரு வந்து 25,000 வாங்கினா 25,000 குடுத்துடுறாரு. ஆமா. அப்படின்னு நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க. ஆமா, அப்படிதானே? அதான் இல்ல. இது இல்லையா? ஆமா. எப்படிண்ணே? அவன் வந்து அந்த ஆளே சொல்றான் 25,000. அவன் என்ன சொன்னாலும் உன்ன நம்பிருவீங்க. அதுதானே மக்கள். அதானே மக்களு. அப்படிதானே இருப்பீங்க. இல்ல நான் சொல்லப்பா. சரி. இப்ப நான் உனக்கு ஒரு சில விஷயங்கள் சொல்றேன். அது நம்புறது நம்பாததும் உங்க இஷ்டம். நீ சொன்னா நான் நம்புவேனே. என்னண்ணே? அப்படியா? சரி சொல்றேன். பாலான்றவன் ஃபர்ஸ்ட் எப்படி ஸ்டார்ட் பண்றான் அவனோட கெரியர? கேபிஒய். அவனுக்கு பேர் வந்தது கேபிஒய் பாலா அப்படின்னு சொல்லிட்டு பேர் வந்துருச்சு. இப்போ படம் நடிக்கிற அளவுக்கு பெரிய ஆளா இருக்கான். கரெக்டா? சரி. இந்த இடைப்பட்ட கேப்ல என்னென்ன பண்ணான் அவன்? நல்லது பண்ற மாதிரி வந்தான். ஷோஸ்ல நடிச்சான். நிறைய இடத்துல போயிட்டு ஃபாரின் டூர் போயிருக்கான். ஆங்கரிங் பண்ணிருக்கான். ஈவென்ட் பண்ணிருக்கான். அவனுக்கு காசு வரும். சரி, ஒரு நியூ மீடியா ஃபீல்டு தான். ஆமா. மேக்ஸிமம் ஒரு ஆங்கர் பண்றான்னு வச்சுக்கோங்க ப்ரோக்ராமுக்கு. இல்ல ஒரு ப்ரோக்ராம் போயிட்டு காமெடி ஷோ பண்றான்னு எவ்வளவு கொடுப்பாங்க? கொஞ்சம் நம்மள மாதிரி ஆளா இருந்தா ஒரு 5,000 10,000. கொஞ்சம் 50,000 வச்சுக்க. 50,000த்துல வந்து அவர் வந்து 50,000 ஹெல்ப் பண்ணிடுறாரு. ஆமா. இருடா சொல்றேன். ஆமா ஆமா தலை அப்படின்ட்டு இந்த ஆமாஞ்சாமி போட்டே உங்களுக்கு பழகி போச்சு. 50,000 கொடுத்து அவர் முழு காசு ஹெல்ப் பண்றான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாம் நினைச்சுக்கிட்டு இருக்கோம். ஆனா அதுதான் இங்க இல்ல. இப்போ அவர் வீடியோஸ் எல்லாம் பாரு. ஆமா. ஆம்புலன்ஸ் கொடுத்தாரா? 10 ஆம்புலன்ஸ் கொடுத்துருப்பாருன்னு நினைக்கிறேன். அந்த 10 ஆம்புலன்ஸ்லயும் அவர் ரீல்ஸ்லயோ ஒரு போட்டோஸ்லயும் அவர் பேஜ்ல போய் பாரு. ஆம்புலன்ஸ் கீழே இருக்கிற நம்பரை அழிச்சிருப்பாங்க. அதே போல இப்போ ஒரு பையனுக்கு போயிட்டு வண்டி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு வண்டி கொடுத்தாப்புல பெட்ரோல் பங்க்ல போயிட்டு நேரா தம்பி உனக்கு நான் இப்போ நீ கஷ்டப்படுறத நான் பாத்துட்டு இருக்கேன், உனக்கு ஒரு வண்டி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு வண்டி கொடுத்துருவான். எப்படி அவன் யார் பேர் ரெஜிஸ்டர் பண்ணி வண்டி கொடுத்தான் தெரியாது. வண்டி எதுனா அவன் போயிட்டான், முடிஞ்சு போச்சு. அதோட அந்த வீடியோ முடிஞ்சு போச்சு. நம்மளுக்கும் ஓகே வண்டி கொடுத்துட்டான். நீ போய் அந்த வண்டி நம்பரை போய் நோட் பண்ணி பாரு. பின்னாடி ஸ்கெட்சில் அழிச்சு வச்சிருப்பாங்க. அந்த வீடியோ எல்லாம் நான் காட்டுறேன். காட்டுறேன்ல, உனக்கே தெரியும். இன்ஸ்டா பேஜ்ல போயிட்டு கேபிஐ பேல போடு. அதுல வந்து இரு நான் சொல்லி முடிச்சிடறேன், போய் பாரு. ஒன்னே எடுத்து பாப்பாரு. ஓகேவா? ஆதாரம் நான் பேச வரல. ஓகேவா? இந்த மாதிரிதான் பண்ணிட்டு இருக்காப்ல. சரி, இப்போ இதே ஸ்டைல சாரி இவன் தான் அவன் ஸ்டைல காப்பி அடிச்சிருக்கான் இன்னொருத்தனை பார்த்து. யார் தெரியுமா அது? ஹர்ஷா சாய். ஆமா, அந்த தெலுங்கு அவன் வீடியோலாம் தமிழ்ல டப்பிங் பண்ணி இங்கேயும் யூடியூப் சேனல்ல போடுவானுங்க. புரியுதா? அதே போல இன்னொன்னு ஒரு மானங்கெட்ட ஒரு மீடியா இருக்கு. அது உட்ஸ்ன்னு ஸ்டார்ட் ஆகும். அது சாரி உட்ஸ்ன்னு எண்ட் ஆகும். அந்த மானங்கெட்ட மீடியா என்ன பண்றான்னா அவன் வீடியோலாம் போட்டு பிரபலப்படுத்துவான். இதே போலதான் நம்ம டிடிஎஃப் வாசனையும் டார்கெட் பண்ணாங்க. ஞாபகம் இருக்கா? இவரு சூப்பர் அவரு சூப்பர் அப்படின்னு சொல்லி டார்கெட் பண்ணானுங்க. அவன் கொஞ்சம் வெள்ளந்தியா இருப்பான் போல. அவன் இப்போதைக்கு அவனை முடிச்சு விட்டாங்க. ஓகேவா? இப்போ பாலாவை தான் டார்கெட் பண்ணுகிறாங்க. என்ன மாதிரி டார்கெட் பண்ணா, இப்ப நான் பாலா வந்து ஒரு பிலிம் இண்டஸ்ட்ரியிலயோ இந்த இதுல என்டர் ஆகும்போது நல்லவனா தான் இருந்தான். நல்லவன் தான். அவன் கஷ்டப்படணும், நம்ம ஆக்டர் ஆகணும் தான் வந்தான். ஆனா இப்ப அவனை வந்து பின்னாடி இருக்கிற ஒரு ஏதோ ஒரு ஆளுங்க வந்து அவனை வந்து கண்ட்ரோல் பண்றாங்க. இப்போ உதாரணத்துக்கு இப்ப நீ நேபாள்ல பாத்தீங்கன்னா ப்ரொடெஸ்ட் பண்ணது எல்லாருமே வந்து ஜென்செட். ஜென்செட்னா 2K கிட்ஸ்ன்னு சொல்றாங்க. அதுல ஒருத்தன் இருக்கான், சுதன் குரங்கு. ஓகேவா? அவன் என்ன பண்றான், ஸ்டூடெண்ட்ஸுக்கு எல்லாருக்குமே இந்த மாதிரி ஹெல்ப் பண்ற மாதிரி வீடியோஸ் அந்த மாதிரி பண்ணியிருக்கான். நேபாள்ல வந்து எர்த்குவேக் வந்துச்சு. அதுக்கு முன்னாடி வரைக்குமே அவன் அடங்கிதான் இருந்தான். எப்ப அந்த எர்த்குவேக் வந்துச்சோ அப்பையில இருந்தே இவன் வந்து டார்கெட் பண்ண ஆரம்பிச்சிட்டான். அதுக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம் சொல்றேன் இரு. சென்டிமெண்டல் ஒரு மக்களுக்கு நம்ம சென்டிமெண்டா ஏதாவது நம்ம சொன்னோம்னா புடிச்சு போயிடும். எங்க அம்மா செத்துட்டாங்க சின்ன வயசுலயே, அதனாலதான் எங்க அம்மா சாகும் போது என்ன சொன்னாங்க, எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் செத்து போனாங்க அப்படின்ற கதையை ஹர்ஷா சாய் விட்டான்.
இவன் என்ன விட்டான் கதை, நான் ரொம்ப கஷ்டப்படுற ஃபேமிலி, எங்க அம்மா வந்து கஷ்டப்படுறாங்க, நானே கஷ்டப்பட்டு வந்திருக்கேன். ஏன் மத்தவங்க எல்லாம் என்ன, ஏன் ரஜினிகாந்த் அவர் கஷ்டப்பட்டு தான் வந்தாரு, ஏன் அவரால் ஹெல்ப் பண்ண முடியாதா? கமல்ஹாசன் அவர் ஹெல்ப் பண்ண முடியாதா? இவன் மட்டும் எப்படி ஹெல்ப் பண்ண முடியும்? அப்பேற்பட்ட கோடீஸ்வரனே அவனுக்குன்னு சேர்த்து வச்சுட்டு தான் கொஞ்சம் தருவான், புரியுதா? ஆனா இவன் 50,000, சரி இப்ப படம் கூட வச்சுக்கப்பா, நீ கேப்ப அவர் தான் படம் நடிச்சிட்டார்ல, அவன் எவ்வளவு மேக்ஸிமம் ஒரு சம்பளம் வந்திருக்கும், ஒரு 25 லட்சம் இல்ல ஒரு 20 லட்சம் இல்ல 50 லட்சமே கூட வச்சுக்கடா சம்பளம். அவ்வளவு இருக்காது. ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். இப்ப இந்த 50 லட்சத்துலயும் அவன் வந்து எல்லாருக்கும் உதவி பண்ணிருப்பானா? பண்ணிருக்க மாட்டான். அவனுக்குன்னு வந்து ஒரு அமௌண்ட் எடுத்து வச்சுட்டு தான் பண்ணுவான். ஆனா நம்ம எல்லாரும் என்ன நினைக்கிறோம், ஐயோ அவரு பெரிய ஆளுங்க அப்படின்னு சொல்லுவோம். இப்ப இது 3 பேருக்கு ஒரு ஒற்றுமை இருக்கு. நேபாள்ல சுதன் குரங், அதே போல ஹர்ஷா சாய், பாலா, இந்த 3 பேருக்குமே ஒரு ஒற்றுமை என்னன்னா 3 பேருமே ஜென்செட் கிட்ஸ். ஓகேவா? இவனும் சென்டிமெண்டலா தான் வந்தான் ஹர்ஷா சாய், அதே போல பாலாவும் சென்டிமெண்டலா தான் உள்ள வந்தான். இப்ப பாரு என்னென்ன பண்றான் பாரு, அழுகுறான், எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குங்க, படத்துக்கு இப்படி பண்ணுங்க அது பண்ணுங்க. இப்ப தேவையில்லாம சிவகார்த்தினர் நோண்டிவிட்டான். அந்த டைரக்டரும் அந்த பாலாவும் என்ன பண்ணானுங்க, எங்களுக்கு தேட்டருக்கு தர மாட்டாங்க, சிவகார்த்தியன் படத்துக்கு தான் தேட்டர் கொடுக்குறாங்க, தேவையில்லாம எதுக்கு சிவகார்த்தியன் டார்கெட் பண்றான். இப்போ இவங்க எல்லாம் என்ன பண்றாங்கன்னா ஃபர்ஸ்ட் சிவகார்த்தியன் டார்கெட் பண்ண முடியும், பெரிய ஹீரோ உடனே கிளாஷ் விட முடியாது படத்துல. வேணே தான் இந்த படத்தை வந்து சிவகார்த்தியன் படத்தோட விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேணே விட்டுருக்காங்க. இப்போ நீ வேணா பாரு, அடுத்த படம் அவன் நடிப்பான், அதே போல ஒரு பெரிய ஹீரோ கூட கிளாஷ் விடுவாங்க. மரியாதை நடக்கும், பல விஷயங்கள் நடக்கும். இப்போ இந்த சுதன் குரங் என்ன பண்ணான்னா, அவன் சொன்னா எல்லா மக்களும் நம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகேவா? நீ வந்து அரசியல்வாதிகள்லாம் என்ன பண்றாங்கன்னா, நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்றாங்க, நம்ம கண்ணுக்கு தெரியாது, 10,000 பேருக்கு ஹெல்ப் பண்றாங்க. ஆனா நீ 10 பேருக்கு ஹெல்ப் பண்ணி ஒரு வீடியோ, 10 பேருக்கு அவனா ஒருத்தனை பிடிச்சி செலக்ட் பண்ண, வெளியில குப்பை பொறுக்கிட்டு இருப்பான், ஐயா வணக்கங்கய்யா, ஐயா நீங்க ரொம்ப நாளா குப்பை குப்பைங்க நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன், உங்களுக்கு ஒரு குப்பை பை கொடுக்குறேன் புதுசா, இது ஒரு விஷயமா? இப்போ வண்டி நம்பர்லாம் கண்டுபிடிக்கிறாங்கன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தலைவர் என்ன பண்ணிட்டாருன்னா, கார்ட் கொடுக்குற ஆரம்பிச்சிட்டாரு, ஃபுட் கோர்ட் அந்த மாதிரி. அதுல வந்து நம்பர் பிளேட்லாம் கண்டுபிடிக்க முடியாதுல்ல. ஆமா. இப்போ நீ வந்து லாஸ்டா ஒரு வீடியோ ரமேஷ்னு ஏதோ போட்டுருந்துச்சு அந்த ஃபுட் கார்ட் பேர், அந்த ரமேஷ்ன்ற ஃபுட் கார்ட் எங்க இருக்குன்னு தேடி பார்த்தேன், கிடைக்கல. ஆனா வண்டி நம்பர் போட்டு செக் பண்ணா கிடைச்சிருச்சு. ஏன்னா அது ஆர்டிஓ சம்பந்தப்பட்டது. ஒரு வண்டி நம்பர் நீ போட்டு இந்த மாதிரிங்க அப்படின்னா அவன் சொல்லிடுறான். அதே போல ஒரு சில வண்டி நம்பர் தெரியுது, ஒரு சில வண்டி நம்பர் அழிச்சிடறான். ஓகேவா? இப்ப அந்த 10 ஆம்புலன்ஸ் எங்கப்பா விட்ட? 10 ஆம்புலன்ஸ், இந்த 10 ஆம்புலன்ஸ் உதவி பண்ற வீடியோவும் போடணும்ல. ஆமா, இன்னைக்கு நான் வந்து ஒரு வீடியோ போட்டிருக்கணும், நான் வந்து 10 ஆம்புலன்ஸ் கொடுத்தேன், இன்னைக்கு இத்தனை பேரை காப்பாத்து அந்த ஆம்புலன்ஸ் அப்படின்னு வீடியோ போட்டியா? கொடுத்தவங்களாவது இதனால பயன் அடைஞ்சா அப்படின்னு அது மாதிரி ஏதாவது வீடியோ அவங்க போட்டிருக்கலாம்ல, அதுவும் போடல. கரெக்டா யோசிக்கிறியா? வந்துருச்சா, ஞாபகம் வந்துருச்சா இப்ப எப்படி பண்றாங்கன்னு சொல்லிட்டு? சரி, கோ படம் பாத்தியா? சூப்பர் படம். சூப்பர் படம் தான். கோ படத்துல அவன் என்ன பண்ணுவான், ஜீவாவோட ஃப்ரெண்டு, தன்னுடைய அந்த அரசியல் உள்ள வரதுக்காக அவன் என்ன வேணாலும் பண்ணுவான், நடிக்க வச்சு இது பண்ணி வச்சு அப்புறம் சிஎம் ஆயிடுவான். சேம் தான், அதேதான் இந்த படம். இது கேபிவி போல பண்றதும் அதேதான். கேபிவி போல சிஎம் ஆயிடுவாரா? அடங்கொம்மால அந்த அளவுக்குலாம் போவாது. ஆனா ஒரு காலம் வரும். எப்போ? இப்போ நேபாளில் நடந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் நம்ம தமிழ்நாட்டிலேயோ இல்ல இந்தியாலயோ நடக்கும். ஆனா இங்க இருக்கிற கொஞ்சம் அரசியல்வாதிகள் வந்து ஒரு சில நல்ல அரசியல்வாதிகள் இருக்காங்க, ஏதோ பண்ணுவாங்க. நேபாள் அளவுக்கு போவாதுன்னு எனக்கு நம்பிக்கை. தமிழ்நாடு ஆனா வந்து ஒவ்வொரு ஸ்டேட்லயும் இந்த மாதிரி ஒரு கிட்ட வந்து வளர்க்குறாங்க. ஓகேவா? ஆனா உனக்கு இன்னொரு விஷயம் சொல்றேன். சோனு சூட் தெரியும்ல? ஆமா, சோனு சூட். கொரோனா காலகட்டத்துல அவன் வந்து என்ன பண்ணிருக்கான்னா, நிறைய பேருக்கு ஆக்சிஜன் இல்லாம இருக்கிறப்ப இவன் வந்து ஆக்சிஜன் கொடுத்துருக்கான். நல்லதாடா பண்ற நாயே, உனக்கு எப்படி ஆக்சிஜன் கிடைக்குதுன்னு அவன் அடிச்சு தொத்திட்டாங்க. அட பாவீங்களா? அப்போ அவன் ஆளே காணும் இப்போ வரையுமே. ஆனா ஹெல்ப் பண்ணுவான். ஆனா அவன் என்ன தெரியாத மாதிரி இடது கை கொடுக்கறது வலது கை தெரியும், அதுதான் ஹெல்ப் பண்றான். இப்ப நீங்க அஜித்தையும் வந்து திட்டுவீங்க, அவர் என்ன அரசியல் வர மாட்டாரு, அவர் என்ன பெரிய ஆளு, அவர் பணம், அவன் யாருக்கா ஹெல்ப் பண்ணுவான். அது யாருக்கும் தெரியக்கூடாது. தெரியாம ஹெல்ப் பண்றதுதான் உண்மையான உதவி. ஆனா இப்பெல்லாம் என்ன பண்றாங்க, வீடியோ எடுத்து போட்டு அதுல வந்து அதுலயும் காசு சம்பாதிக்க வேண்டியது, இதுலயும் காசு சம்பாதிக்க வேண்டியது. அப்புறம் அவனுக்கு ஒரு ட்ரஸ்ட் கிடைக்கும். இந்த ட்ரஸ்ட் என்ன பண்ணுது, மாட்டினாண்டா, இவனை வச்சு நம்ம இது பண்ணிக்கலாம்,
இப்போ அவன் வீடியோ எல்லாம் பாரு, எல்லாம் 10 மில்லியன் 11 மில்லியன் 13 மில்லியன் அப்படிதான் போகுது. அதுலயும் காசு அதுலயும் காசு ப்ரொமோஷனுக்கு வரும், அது வரும், இது வரும். அவன் சம்பாதிக்கிறவன் சம்பாதிச்சுட்டு தான் இருப்பான். ஆனா நம்ம சரி இன்னொன்னு கூட சொல்லிக்கிறேன். இந்த பெட்ரோல் பங்க் போய் ஒருத்தனுக்கு போய் கொடுத்தான்ல வண்டி, அவன் ஒருத்தன் தான் இங்க கஷ்டப்படுறானா? அவனை மாதிரி அவனை விட கீழே கஷ்டப்படுறவங்களும் இங்க இருக்காங்கல்ல. அவன் எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணுவானா? பண்ண முடியாது. இதெல்லாம் சாத்தியமே கிடையாது. இதுக்கு மெயினான முக்கியமான ரீசன் என்ன தெரியுமா? இப்போ கேபி பாலாவை நீங்க கொஞ்சம் கொஞ்சமா ஒரு பின்னாடி ஒரு கேங் வந்து வளர்த்துக்கிட்டு இருக்கு. இப்போ அடுத்த எலெக்ஷன் இவங்களுடைய முதல் டைலாக் என்ன தெரியுமா? இந்த சுதன் குராங்கா இருக்கட்டும் சரி, ஹர்ஷா சாயா இருக்கட்டும் சரி, அதே போல பாலா அரசியல் வருவீங்களா சார் நீங்க? அதெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்லைங்க. அதெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்லைங்க. மக்களுக்கு நல்லது பண்ணுவேன். அவர் மாதிரி ஆனா நாங்க மக்களுக்கு நல்லது பண்ணுவோம். இப்போ இந்த நேபாளில நடந்த இன்சிடென்ட்ல ஃபர்ஸ்ட் அவன் வந்து என்ன பண்ணான்னா, இந்த மாதிரி மக்களுக்கு நல்லது பண்ணானா இப்போ அங்க இருக்கிற கட்சி ஆளுங்கெல்லாம் அவனை கூப்பிட்டானுங்க. ஏய் நீ வந்துருப்பா நம்ம கட்சிக்கு, உனக்கு நான் மந்திரி பதவி தரேன். ஒருவேளை அவன் போயிருந்தானா மக்கள் எல்லாரும் தெரிஞ்சிருக்கும், ஓ இவன் நடிச்சிருக்கான், அரசியல்ல போறதுக்காக தான் அப்படி பண்ணிருக்கான் அப்படின்னு சொல்லிடுவாங்கன்றதால அவன் போகாம அதை விட பெரிய பிளான் போட்டிருக்கான். ஆட்சியவே கலைச்சிருக்கான். ஆட்சியவே இவன் கலைச்சானா? ஆமா, இப்ப இவன் சொல்லிதானடா இப்ப ப்ரொடெஸ்ட் நடந்து எக்ஸ் பிரைம் மினிஸ்டர் எல்லாம் போட்டு பொழந்துட்டாங்க. நம்ம வந்து போன வீடியோல நம்ம வந்து இவனுங்க மேலதான் தப்புன்னு நினைச்சிட்டு இருந்தோம். அரசியல்வாதி மேலதான் தப்பு, எதுக்கு சோசியல் மீடியா பேன் பண்ற அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பேசிக்கிட்டு இருந்தோம், நினைச்சுக்கிட்டு இருந்தோம். ஆனா உண்மையிலே இவனுங்க தான் இப்போ ஆட்சியை பிடிச்சிருக்கானுங்க. நேத்து நியூஸ் என்ன தெரியுமா? மறுபடியும் ஓட்டிங் பண்ணிருக்காங்க நேபாள்ல, யார் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ஜென்சி கிட்ஸ் யார சொல்லிருப்பாங்க நீ நினைக்கிற? அவன் வந்து கண்ட்ரோல் இருக்கிறவன்டா. ஒரு இன்ஸ்டா இன்ஃப்ளூயன்சரை போய் இன்ஸ்டா இன்ஃப்ளூயன்சர் வந்து பிரைம் மினிஸ்டர் இங்க பாரு, ஓட்டு எண்ணிக்கை 57% அவனுக்கு போயிருக்கு. அடங், அப்படி என்ன பண்ணாம? எதுவுமே பண்ணலையா. அவனுக்கு அரசியல் அனுபவம் கிடையாது, ஒரு சமுதாயத்தை நல்லது பண்ணது கிடையாது. வீடியோ போட்டுட்டு தெரிஞ்சுக்கிற ஒரு பையனுக்கு இவனுங்க வந்து ஓட்டிங்ல குடுக்குறானுங்க. திருப்பி ஓட்டிங் கலைச்சிட்டாங்களாம். கலைச்சதுக்கு திருப்பி போராடுறாங்களாம். எதுக்கு போராடுற? அவனதான் நம்ம வைக்க சொன்னோம். அவன் என்ன பண்ணுவான்? போய் அவனுக்கு எதுவுமே தெரியாது. போய் இன்ஸ்டா ரீல் தானே பண்ணிட்டு இருப்பான். அங்க போயிட்டு பிரைம் மினிஸ்டர் அவங்களை போய் இன்ஸ்டா ரீல்ஸ் பண்ணிட்டு இருப்பான். சேம் சுசேம் தான்டா இங்கேயும். பாலா வந்து இன்னும் ஒரு இந்த எலெக்ஷன் விட்டுரு, இன்னும் ஒரு 6-7 வருஷம் கழிச்சு பாரு. அவன் ஹர்ஷா சாயும் பாரு, இன்னும் 2-3 வருஷம் பாரு. அவன் ஸ்டார்ட் பண்ணிட்டான் 5 வருஷத்துக்கு முன்னாடியே. ஒரு பொட்டியை தூக்கின்னு போவான், வீட்டுக்குள்ள போயிட்டு இந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு காட்டுவான். உள்ள இருக்கிறது ஃபுல்லா 100 ரூபா தாள். நீங்க என்ன நம்ம என்ன நினைப்போம், அதெல்லாம் நம்ம எண்ணி பார்த்தா 20,000 கூட தாண்டாது. அப்ப அவ்வளவு பெரிய டப்பா. அதான்டா 100 ரூபா தாள் போட ரொம்ப போகுது. என்னன்னா 100 ரூபா தாள் போட்டு காமிச்சு மக்களை ஏமாத்திட்டானுங்க. இப்ப மக்கள் எல்லாம் நினைப்பாங்க, பாருப்பா இந்த புள்ள என்ன மாதிரி வேலை செய்யுது. அவனோட ஒரு வீடியோ பயங்கர ட்ரெண்ட் ஆச்சு, ஃப்ரீ பெட்ரோல். அந்த வீடியோ நீ பாக்கலையா? 3 வருஷத்துக்கு முன்னாடி வாங்க எல்லாரும் நான் ஃப்ரீ பெட்ரோல் போடுறேன், ஒன் டே எவ்வளவு நாள் ஃபில் பண்ணிக்கங்க. மக்கள் எல்லாம் நினைப்பாங்க, ஒரு நாளைக்கு ஃப்ரீ பெட்ரோல் அவங்களால முடியும். அவன் யூடியூப்ல அவ்வளவு சம்பாதிக்கிறான். ஏன்னா அவனோட வீடியோவை டப்பிங் பண்ணி தமிழ்ல விடுறாங்க, தெலுங்குல விடுறாங்க, மலையாளத்துல விடுறாங்க. அதுவும் மில்லியன் கணக்கு போகுது, இதுவும் மில்லியன் கணக்கு போகுது தனித்தனியா. இப்போ நேபாள்ல சோசியல் மீடியா பேன் பண்ணது என்ன தெரியுமா காரணம்? இவனுங்க இந்த சுதன் குரங்கன்றவன் வந்து ஒரு வீடியோ போட்டாலே குறைஞ்சபட்சம் 15 மில்லியன் போயிடும். சோ இவனோட பேச்சையெல்லாம் கேட்க ஆரம்பிக்கிறானுங்க. அது இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுது. அவனுங்க வந்து ஆமா இவனுங்க என்ன பண்றானுங்க, இப்ப நம்ம அந்த அரசியல் இன்னொன்னு சொல்றேன், நீ அரசியல்வாதி புள்ளப்பா, நீ அரசியல்வாதி புள்ளையா இருந்தா நீ எப்படி இருப்ப? பிச்சைக்கார மாதிரியா இருப்ப? நல்லா நான் போட்டு வாட்ச் எல்லாம் போட்டு அப்படிதான் இருப்ப. அவனுங்க மேல என்னடா தப்பு இருக்கு அப்படின்றதுதான் இப்ப எனக்கு ஒரு கேள்விக்குறி ஓடிக்கிட்டு இருக்கு. ஆமா, அரசியல்வாதி பிள்ளைங்க ஜாலியா தான் இருப்பானுங்க, அரசியல்வாதி பண்ணிட்டு தான் இருப்பானுங்க. ஆனா இவனுங்க என்ன பண்ணிட்டாங்க, இந்த ஷர்ட்னு வச்சுக்கவேன், ஷர்ட்டோட விலையே வந்து 1000 ரூபா தான். ஆனா இவனுங்க வேணும்னே இந்த ஷர்ட்டோட விலை 10,000 ரூபா, இந்த வாட்சோட விலை 50 லட்சம், அவங்க வச்சிருந்த இது அந்த மாதிரி அப்படி சொல்லி பொருளையை கிளப்பி விட்டுருக்கான் எங்க சுதன் குரங்கு. அடப்பாவி. அதனாலதான் எல்லாம் கொந்தளிச்சு நாட்டையே சூறையாடிட்டாங்க. அப்ப
அப்போ இந்த மாதிரி நல்லது பண்றவங்க எல்லாம் இன்ஃப்ளூயன்சர்ஸா? இத ஷாக் என்னன்னா, நேத்து அதுதான் எனக்கு கடுப்பா இருக்கு. என்னடா இது இன்ஸ்டா இன்ஃப்ளூயன்சர போயிட்டு நீங்க அரசியல் பிரைம் நிக்க மினிஸ்டர் வச்சா பிரைம் மினிஸ்டர் அது கூட ஸ்ட்ரைட்டா ஓட்டிங் ஓட்டிங் பார் டைரக்ட்டா. ஆமா. அவ்வளவுதான், நீ ம். ஆக்கி விட்டுருங்க, ஆ. எலெக்ஷன்லாம் ஒண்ணும் வேணாம். எலெக்ஷன்லாம் வேணாம். இவன ஆக்கி விடு, இவன சபாஷ். உட்கார வை. ஆ, இவங்க என்னமோ இவங்க எல்லாரும் ரீல்ஸ் பண்ணுவாங்க. இவனும் ரீல்ஸ் பண்ணுவான். ரீல்ஸ் பண்ணுவாங்க, பிரைம் மினிஸ்டர் கூட ரீல்ஸ் போடுறேன் அந்த ஆ. மாதிரி. என்னடா இது நியாயம்? இப்ப இவனுங்க வந்து இது மாதிரி பண்றாங்களா, அரசியல் நிக்க சொன்னா, நிக்க மாட்டேன் அப்படின்னுவானுங்கல்ல. ஆமா. இப்ப அடுத்து அவன் வந்து ஊழல பத்தி பேச ஆரம்பிச்சான். ஆ, அவன் ம், சுதன் குரங் ஓகே. ஊழல் பத்தி பேசினான். ம், அப்புறமா வேலை வாய்ப்பு இல்லைன்னு சொல்லி பேசினான். ம். அப்படியே பேசி பேசி இளைஞர்கள் எல்லாம் அவன் கைக்குள்ள கைக்குள்ள கொண்டு வந்துட்டு வச்சுட்டான். இப்ப அடிக்கலாம்டா போராட்டத்தை அப்படின்னு சொல்லி தான் அவன் அடிச்சான். அடிச்சு இதுதான் கரெக்டான டைம் கரெக்டான டைம் அப்படின்ட்டு. சொல்லிட்டு சோஷியல் மீடியா அல்ல, அதனாலதான் இவனுக்கு சோஷியல் மீடியா பேன் பண்ணானுங்க. ம், இவனுக்கு சோஷியல் மீடியால தான் ரொம்ப அலப்பறை பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு ம், சொல்லிட்டு சோஷியல் மீடியா பேன் பண்ணவன இவங்களுக்கு அதுவே ஒரு பெரிய சாக்காயிருச்சு. ம். எவ்வளவு தைரியம் தான் எங்க சோஷியல் மீடியா பிளாக் பண்ணுவேன் சொல்லிட்டு செம்ம அடி அடி அடிச்சு போட்டு தூக்கி போட்டு மிதிச்சிட்டாங்க. அடப்பாவீங்களா. இதுதான் வந்து இப்ப பாலாவும் பண்றது, ஹர்ஷா சாயும் பண்றது. இப்ப இந்த மாதிரி நல்லது பண்றவங்க யாருமே நல்லவங்க கிடையாதா? அதான் சொல்லிட்டேனே, கோவப்படம் பாத்தில ஆ, நம்ம கேவி ஆனந்த் அப்பவே வந்து எடுத்துட்டாரு. ஆமா, பாவம் அந்த மனுஷன் தான் இறந்து போயிட்டாரு. இறந்துட்டார். ஆ? ஆனா வந்து கோல சொன்னது எல்லாமே அப்பட்டமா 100% உண்மைடா. உண்மை. நம்மளே அந்த படம் பாக்குறப்ப நினைச்சோம், சும்மா. ஆமாண்டா இவன் சூப்பர் ஆள்றா, இவன் எலெக்ஷன்லாம் இவனும் ஜெயிப்பான். ம், கிளைமேக்ஸ் ட்விஸ்ட் இருக்கு பத்தியா, அவன் எப்படி சிஎம் ஆனான்னு சொல்லிட்டு, ம், அதுதான் இப்ப இங்க நடந்துகிட்டு இருக்கு. நான் உடனே கேபிஐ பாலா பத்தி கம்ப்ளைண்ட் பண்ணுவேன், அது பண்றேன், அவன் 4 பேருக்கு நல்லது நடக்கும்னா அது தப்பு இல்லைன்னு சொல்ற ஆளுங்க இருக்கானுங்க. அவனுங்களாம் யார் தெரியுமா? ம். ஜென்சி கிட்ஸ். யாராவது இப்போ ஒரு ஒரு நல்ல பாயிண்ட் சொல்றேன். இப்போ காந்தி கண்ணாடியோட பட்ஜெட்னா 3 கோடி. 3 கோடி. ஏன் இவன் இவன் நினைச்சா 50 லட்சமே பண்ணிருக்கலாமே ஒரு படத்தை. ஆமா. பண்ணிருக்கலாமே. பெரிய பெரிய ஆர்டிஸ்ட். எதுக்கு நீ 3 கோடியில படம் பண்ற? ம். சரி, அந்த வந்த படத்துல ஏதாவது ஹெல்ப் பண்ணியா? பண்ணிருக்க மாட்டேன். அப்போ ஆனா வந்து ஏதாவது பண்றேன்னு சொல்லுவான். ஆமா சார், ஏதோ காட்டு வாங்கி இதனால இப்படி பண்ண கொடுத்தேன். அப்படின்ட்டு, இதனால தான் அது பண்ண அப்படின்ட்டு. இப்போ இது நீயே பாரு. ம். ஒரு இன்னும் பல ஆதாரங்கள் வந்து வெளி வந்துகிட்டே இருக்கு. ம். மேபி அது ஒரு பெரிய லெவலா இது வெடிக்க போகுதுன்னு தோணுது. நல்ல வேளை இது முளையிலே கிள்ளி எரிஞ்சிட்டுன்னு வச்சுக்கவேன், பிரச்சனை கிடையாது. பிரச்சனை கிடையாது. நம்ம ஊரும் நேபாள் மாதிரி ஆகாது. இப்ப கூட டிவி கேக்கு ஏன் இவ்வளவு ஆதரவுனா எல்லாம் 2K கிட்ஸ். ஆமா. பாத்தீங்களா NDTVல NDTV காரன் வந்தான் பாரு, அப்படி மாலை போட்டு. இல்ல விஜய் நினைச்சிருப்பாரு, ஐயோ இந்த தாய் இவங்களை வச்சுக்கிட்டு நான் எப்படா எலெக்ஷன் ஜெயிக்க போறேன். இதுல என்ன ஒரு இதுனா, அவனுக்கு வந்தவன யாருமே மேஜர் கிடையாது. ஆமா, மைனர். அவனுக்கு ஓட்டு Minor. போடவும் முடியாது. முடியாது. ஆனா அவனுங்க அம்மா அப்பாவை போடுமே, போடு விஜய்க்கு போடு அப்படின்னு. அந்த மாதிரி. ஸோ 2K கிட்ஸோட அராஜகம் வந்து இப்ப தாங்க முடியல. ம். இப்போ எல்லாருக்குமே தெரிஞ்சுக்கிட்டாங்க. ம். அதே போல இன்னொரு என்ன தெரியுமா, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு அப்பாவி மூஞ்சி இருக்கும். இப்போ ம். பாலா வந்து ஒரு இன்னசென்ட் ஃபேஸ். ஆமா. அவன் என்ன சொன்னாலும் நம்புவாங்க நம்புவாங்க. மக்கள். தம்பி அவன் என்ன சொல்லுவான், தாய் இல்லா புள்ளப்போ உள்ள. அவன் எல்லாத்துக்கும் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கான், அவனை போய் எதுக்கு நீ கேள்வி கேட்கற அப்படின்னு சொல்லிட்டு கொந்தளிக்கிற ஆளு நம்மள இந்த வீடியோ பார்த்து கூட வருவானுங்க. கரெக்ட். அசிங்கமா கமெண்ட்ல திட்டுவானுங்க. ஆனா நம்ம சொல்ல வேண்டியது நம்ம கடமை. அப்போ நீங்க சொல்றது என்னன்னா, எல்லா பொது நலத்திலயும் ஒரு சுயநலம் இருக்கும். இருக்கு. ம். கேஜிஎஃப் படம் எடுத்துக்கவேன். ம். கேஜிஎஃப் படத்துல என்ன, நான் வந்து இத நேத்து இந்த வீடியோ பார்த்தேன்னா கேஜிஎஃப் படம் தான் திடீர்னு ஸ்ட்ரைக் ஆச்சு. ஏன் KGF ம். கடைசி கிளைமேக்ஸ் என்ன பண்ணுவான், மொத்தம் எடுத்துன்னு போயிடுவான். மொத்தம் எடுத்து அவனே செத்து போயிடுவான். ஆமா. எல்லா தங்கத்தையும். கடல்ல போடு. எவனுக்கும் கிடையாது. மக்களுக்கு ஹெல்ப் பண்றதுனால நீ வந்த. அப்புறமா அந்த இடத்த சீஸும் பண்ணிடுவாங்க. அது ஒண்ணு. லவ் டுடே படம் பாத்தியில்ல, ஆ. அதுல வந்து ஒருத்தன் வந்து தட்டுல காக்கா ஆகி போயிடும். போடும். அப்புறம் அந்த வீடியோ எடுத்து அவனே வீடியோ எடுத்து, ஓ, அதுதான் கேபி பாலா. எஸ் சூப்பர்னு கையெல்லாம் கொடுப்பாங்க ஆபீஸ்ல அந்த மாதிரி. அதேதான். ஓகே, டக்குனு ரைட். சோசியல் மீடியா என்ன நினைப்பான், இவன் என்ன ஏழைக்கு காசு, ஏழைக்கு அவன் யாரு, அந்த உட்கார்ந்துருப்பான்ல அவன் பாத்துட்டே இருப்பான் இப்படி, சோறு தருவானா மாட்டானா, அவனுக்கு தேவை சோறு. அவனுக்கு தேவை சோறு, ம். உனக்கு தேவை வீடியோ, Video. உனக்கு தேவை கண்டென்ட் வந்துருச்சு. இப்போ அது ஒரு வகையில இது பிசினஸும் கூட. நான் 5 ரூபாய் செலவு பண்ணி ஆமா. வீடியோ போட்டு நான் 50,000 ரூபாய் எடுத்துக்கிறேன். ஆமா, இப்போ இத வச்சு நான் ஸ்கிரிப்ட் எழுதிட்டேன்னு வச்சுக்கவேன். சூப்பர். படத்துக்கு ஒரு ஸ்கிரிப்ட் எழுதி வச்சிருக்கேன். ம். இது ஒரு விழிப்புணர்வான ஒரு ஸ்கிரிப்டா இருக்கும். ம். பிளஸ் இதை வந்து நான் பேசணும்னு சொல்லிட்டு நேத்தே வந்து யோசிச்சேன். ம். சரி, இதை நம்ம நார்மலா சொன்னா அந்த அளவுக்கு Correct-ஆ ரீச் இருக்காது. ஆகாது. ஒரு 2K கிட்ஸ், Conversation நீ ஒரு ஜென்சி கிட்ஸ், ம், ம், ம். சிரிக்காத. கேவலமா இருக்கு. ஆமா,
ஜென்சி கிட்டுக்கு சொன்னாதான் புரியும். அப்படியா? நீ என்ன இவ்வளவு நேரம் நினைச்சிட்டு இருந்த பாலா சூப்பர் ஆமா. அவன் உதவி பண்றான் ஆமா நினைச்சிட்டு இருந்தீங்க. கொஞ்சம் இவரு சொன்னதுக்கு அப்புறம் கொஞ்சம் யோசிக்க வேண்டியதா யோசிக்க நல்லா யோசிங்க. இப்ப நான் சொல்லிட்டேன்னா இப்ப எல்லாத்தையும் நீ வீட்டுக்கு போயிட்டு கேபி பால் அது ஓபன் பண்ணு, வீடியோஸ் ஃபுல்லா பாரு, ஆம்புலன்ஸ் நம்பர் மறைக்கப்பட்டிருக்கும், வண்டி நம்பர் மறைச்சிருக்கும், எல்லாமே நான் சொன்னதெல்லாம் நடக்கும் பாரு, நடந்திருக்கும் வீடியோ, அது போய் பாரு. அதனால மக்களே எல்லாம் உஷாரா இருங்க. ஏன்னா நேபாளில் நடந்த மாதிரி நம்ம ஊர்ல நடக்காதுன்னு வச்சுக்கோங்களேன். ஆனா நடந்துருச்சுன்னா என்ன ஆகும்? அங்கயாவது பரவாயில்ல, இங்கெல்லாம் ரொம்ப வெறி பிடிச்சவங்க. இங்கெல்லாம் ரொம்ப வெறி பிடிச்சவங்க. பாப்புலேஷன் அதிகம் உள்ள நாடு நம்மளுக்கு. 2K கிட்ஸ் எக்கச்சக்கமான பேர் இருக்கிறானுங்க. சோசியல் மீடியால போட்டு இது வரை இப்போ ஒவ்வொரு ஸ்டேட்ல இந்த மாதிரி ஆள் இருக்கான நம்மளுக்கு தான் தெரிய மாட்டேங்குது. தெரியல. இப்ப நீ சொல்லதான் தெலுங்கு, இப்போ தெலுங்குலயும் இவனும் பார்த்தாச்சு. இதுல தமிழ்நாட்டுல இன்னும் 2-3 பேர் இருக்கிறானுங்க தெரியும். யார் நம்மளுக்கு தெரிய மாட்டேங்குது. வச்சு உள்ள 2K கிட்ஸ வச்சுதான் பண்றானுங்க. அதே யார் அதிக ஃபாலோவர்ஸ் இருக்காங்க பாப்பானுங்க. மேக்ஸிமம் இன்ஸ்டாகிராம்ல இருக்கிறதே அவங்க தானே. ஆமா, இன்ஸ்டாகிராம் தான் ரூல் பண்ணிட்டு இருக்கு வேர்ல்ட. ஆனா நம்ம ஃபியூச்சர்ல உஷாரா இருந்துக்கணும். கரெக்ட். யாருமே இந்த மாதிரி பண்றவங்கள யாருமே நம்ப கூடாது. ஆழ்ந்து எல்லாத்தையும் சிந்திக்கணும். அது அவன் உண்மையிலே ஹெல்ப் பண்றான்னா நம்ம ஆராய்ச்சி பண்ணி பார்க்கணும். ஏன்னா அவன் 10 பேர் தான் ஹெல்ப் பண்ணுவான். ஆனா நம்ம ஊர்ல 10,000 பேர் மேல இருக்கும். ஒவ்வொரு கிராமத்துலயும் பாத்தீங்கன்னா 10,000 20,000 பேர் இருக்கிறாங்க. 7 கோடி பேர் இருக்கும் தமிழ்நாட்டுல மட்டுமே 7 கோடி பேர். 7 கோடி பேருக்கு ஹெல்ப் பண்ண முடியுமா? முடியாது. அதுல எவ்வளவு பணக்காரர் இருப்பாங்க? மிஞ்சி போனா ஒரு 50 லட்சம் பேர் தான் பணக்காரர் இருப்பாங்க. மீதி எல்லாருமே மிடில் கிளாஸ் ஏழைகள் தான். அதனால பாத்துருந்தாங்க. நீயும் பாத்துருந்துக்கடா. சரி போய் பாரு அந்த வீடியோ எல்லாம். பாக்குறேன். கிளம்பு. நான் கொஞ்சம் இதெல்லாம் பாத்து. இன்னுமா? ஆமா, நான் வந்து ஆதாரம் நிறைய கலெக்ட் பண்ண போறேன்.